உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். குழந்தைகளா, செயல்பாடுகள் எல்லாம் செய்து அனுப்பினீர்களா? பட்டியலின் பயன்பாடை குறித்து நன்கு அறிந்தீர்களா? உங்களது செயல்பாடுகளில் இது போன்ற சில பட்டியல்களையும் உட்படுத்தி நீங்கள் செயல்பாடுகளை செய்ய பழகுங்கள். சரியா குழந்தைங்களா? நாம் இப்போது அடுத்ததாக புதிய பாடத்தில் அடியெடுத்து வைக்க போகிறோம். இது நமது கடைசி பாடம் இல்லையா குழந்தைங்களா? 10,000 வரை உள்ள எண்களை குறித்து நாம் அலசி ஆராய்ந்திருந்தோம். இப்போ இந்த பாடப்பகுதியில் நாம் 10,000த்திற்கும் மேற்பட்ட எண்களை நாம் அலசி ஆராய போகிறோம். குழந்தைங்களா, அதுக்கு முன்னாடி இந்த படத்தை பாருங்க. இந்த எண் எது? குழந்தைங்களா, இந்த எண் எதுவென்று உங்களுக்கு தெரியுமல்லவா? எங்கே இந்த எண்ணை வாசியுங்கள். இந்த எண்ணுடன் ஒன்றை கூட்டுங்கள். வாசித்து விட்டீர்களா? 9,999. இந்த எண்ணின் சிறப்பு என்ன? சரியாக சொல்லிவிட்டீர்கள். மிகப்பெரிய 4 இலக்க எண். அதனுடன் ஒன்றை கூட்டும் போது விடை என்ன? கூட்டிவிட்டீர்களா குழந்தைங்களா? சென்ற வகுப்புகளில் நாம் இதை படித்திருக்கிறோம். விடை 10,000 இல்லையா குழந்தைங்களா? விடை 10,000. 10,000 வரை ஆன எண்களை நாம் படித்திருக்கிறோம் குழந்தைங்களா. அடுத்ததாக நாம் பார்க்க போவது 10,000 என்ற எண் விடையாக வரக்கூடிய எண் சூரியனை பார்க்கலாமா குழந்தைங்களா? அடுத்ததாக நாம் ஒரு எண் சூரியனை நிரப்ப போகிறோம். எண் சூரியன் என்றால் உங்களுக்கு தெரியுமல்லவா? ஒரு எண்ணை பல வழிகளில் விளக்கி எழுதுதல். இதோ அந்த சூரியனை நாம் இப்போது நிரப்ப போகிறோம். குழந்தைங்களா, இதோ இந்த எண் எது? 10,000. இந்த 10,000 விடையாக வரக்கூடிய சில எண் விளக்கங்களை சூரியனாக நாம் நிரப்புவோமா குழந்தைங்களா? பாருங்க, 10,000 என்ற எண், அந்த எண்ணில் 100 நூறுகள் இருக்கின்றன, 10 ஆயிரங்கள் இருக்கின்றன. மிகச்சிறிய 5 இலக்க எண் 5,000 கூட்டல் 5,000, 10,000 கழித்தல் 0, 10,001 கழித்தல் 1, 8,000 கூட்டல் 2,000, 9,999 வகுக்கும் போது 9,999 கூட்டல் 9,999. குழந்தைங்களா, இது எப்படி 10,000 ஆனது? ஒரு எண்ணை அதே எண்ணால் வகுக்கும் போது விடை என்ன குழந்தைங்களா? 1 என்று நாம் பார்த்திருந்தோம். பாருங்க, அந்த ஒன்றுடன் 9,999 கூட்டும் போது 10,000 என்ற விடை நமக்கு கிடைத்தது. அடுத்த எண்ணை பார்க்கலாமா குழந்தைங்களா? குழந்தைங்களா, இந்த எண் எது என்று உங்களால் கண்டுபிடிக்க முடிந்ததா? எங்கே ஒன்று வாசிக்க முயற்சி செய்யுங்கள். இந்த எண் நமக்கு நன்றாக தெரியும். 9,999 என்றால் இந்த எண் எதுவாக இருக்கும்? சரியாக சொல்லிவிட்டீர்கள். 99,999. குழந்தைங்களா, 99,999. குழந்தைங்களா, இதனுடன் ஒன்றை கூட்டலாமா? கூட்டி பாருங்கள். ஒன்றை கூட்டும் போது என்ன கிடைக்கும் குழந்தைங்களா? இது ஒரு 5 இலக்க எண். குழந்தைங்களா, 4 இலக்க எண்களை நாம் நன்றாக படித்திருக்கிறோம். இது ஒரு 5 இலக்க எண் என்றால் இந்த எண்ணின் சிறப்பு என்ன? 5 இலக்கங்களில் மிகப்பெரிய எண். 5 இலக்க மிகப்பெரிய எண்ணுடன் ஒன்றை கூட்டினால் அடுத்த இலக்கத்தின் சிறிய எண் கிடைக்கும் அல்லவா? பாருங்க,
மிகப்பெரிய 5 இலக்க எண் 99,999. குழந்தைங்களா, இதனுடன் ஒன்றை கூட்டினால் விடை எவ்வளவு? விடையை பார்த்தீர்களா குழந்தைங்களா? இந்த எண் எது? என்ன விடை பாருங்க குழந்தைங்களா. 9 1 10 மீதம் 1, 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 9 1 10. 1 10 100 1000 10000 லட்சம். குழந்தைங்களா, மிகப்பெரிய 5 இலக்கத்துடன் ஒன்றை கூட்டும் போது மிகச்சிறிய 6 இலக்க எண் லட்சம் நமக்கு கிடைக்கிறது. குழந்தைங்களா, 10,000 குறிச்சு படிச்சீங்க. இப்ப நாம் படிக்க போறது லட்சம் என்ற எண். புரிகிறதா குழந்தைங்களா? மிகச்சிறிய 1 இலக்க எண், மிகச்சிறிய 2 இலக்க எண், மிகச்சிறிய 3 இலக்க எண், மிகச்சிறிய 4 இலக்க எண், மிகச்சிறிய 5 இலக்க எண், மிகச்சிறிய 6 இலக்க எண். குழந்தைங்களா, 1 10 100 1000 10000 லட்சம். குழந்தைங்களா, 6 இலக்கங்கள் வரும்போது அதில் லட்சம் என்பது 6 இலக்கமாகும். 10000 என்று சொல்லும்போது 10000 முதல் இதோ லட்சம் விடையாக வரக்கூடிய செயல்பாடுகள். குழந்தைங்களா, இப்போது இதில் எத்தனை ஆயிரங்கள் இருக்கின்றது என்று பார்க்கலாமா? எத்தனை 10000கள் இருக்கின்றது என்று பார்க்கலாமா? எத்தனை 100கள் இருக்கின்றது என்று பார்க்கலாமா? குழந்தைங்களா, எத்தனை 10கள் இருக்கிறது என்பதற்காக இந்த ஒரு பூஜ்ஜியத்தை மறைத்தால் போலும் அல்லவா? எத்தனை 10கள் இருக்கின்றன? 10000 10கள் இருக்கின்றன. அதுபோன்று 10 10000களும் இருக்கின்றன. 100கள் என்றால் எத்தனை? இதோ 1000 100கள் இருக்கின்றன. 1000 என்றால் எத்தனை? 100 ஆயிரங்கள் இருக்கின்றன. மிகச்சிறிய 6 இலக்க எண் 50000 50000 கூட்டும் போது நமக்கு 1 லட்சம் கிடைக்கின்றது. 1 லட்சத்திலிருந்து பூஜ்ஜியத்தை கழிக்கும் போது நமக்கு 1 லட்சம் என்ற விடை கிடைக்கிறது. 1 லட்சத்தை 1உடன் 1ஐ கழிக்கும் போது நமக்கு 1 லட்சம் என்ற விடை கிடைக்கிறது. குழந்தைங்களா, 80000 20000 கூட்டும் போது நமக்கு 1 லட்சம் என்ற எண் கிடைக்கிறது. 99,999 அதே எண்ணான 99,999 வகுக்கும் போது என்ன விடை கிடைக்கும் குழந்தைங்களா? விடை 1. அந்த 1உடன் அதே எண்ணான 99,999 கூட்டும்போது நமக்கு 1 லட்சம் என்ற எண் கிடைக்கும். மேலும் குழந்தைங்களா, நீங்கள் மேலும் அதிகமான செயல்பாடுகளை கண்டுபிடித்து மகிழுங்கள். உங்களது ஆசிரியருக்கும் அனுப்புங்கள். மேலும் அடுத்த ஒரு எண்ணை நாம் இதுபோன்று செயல்பாடை கண்டுபிடிக்கலாமா? குழந்தைங்களா, இந்த எண்ணை வாசிக்கலாமா? எங்கே வாசித்து பாருங்கள். உங்களால் வாசிக்க முடிந்ததா? 25,764 இல்லையா குழந்தைங்களா? எத்தனை ஆயிரங்கள் உண்டு? 25 ஆயிரங்கள் உண்டு, 7 100கள் உண்டு, 6 10கள், 4 1கள். மேலும் இது போன்ற செயல்பாடுகளை கண்டுபிடித்து உங்களது ஆசிரியருக்கு அனுப்புங்கள். சரியா? லட்சம், 1 லட்சம். குழந்தைங்களா, நாம் மேற்கொண்டு இப்போது 1 லட்சம் வரை உள்ள எண் பட்டியலை பார்க்க போகிறோம். சரியா குழந்தைங்களா? 10,000, 20,000, 30,000, 40,000, 50,000, 60,000, 70,000, 80,000, 90,000,
99,000 ஒரு லட்சம். மேலும் எண்கள் செல்லும் குழந்தைங்களா பாருங்க. 10,000 11,000 12,000 13,000 14,000 15,000 16,000 17,000 18,000 19,000 20,000 21,000 22,000 23,000 24,000 25,000 26,000 27,000 28,000 29,000 30,000 31,000 32,000 33,000 34,000 35,000 36,000 37,000 38,000 39,000 40,000 41,000 42,000 43,000 44,000 45,000 46,000 47,000 48,000 49,000 49,000 குழந்தைங்களா 50,000 எங்கே சொல்லிக் கொண்டு வாருங்கள். 51,000 52,000 53,000 54,000 என 59,000. அது முடிந்த பின் 60,000 61,000 என்று தொடங்கி 69,000 முடிகின்றது. பிறகு 70,000 ஆகின்றது. 71,000 72,000 73,000 என 79,000 ஆகின்றது. 80,000 ஆகின்றது. 81,000 82,000 83,000 என தொடங்கி 89,000 90,000 91,000 92,000 93,000 94,000 95,000 96,000 97,000 98,000 99,000 ஒரு லட்சம். மேலும் குழந்தைங்களா 1,01,000 1,02,000 1,03,000 1,04,000 1,05,000 1,06,000 1,07,000 1,08,000 1,09,000 1,10,000 இவ்வாறு எண்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் வளர்ந்து கொண்டே செல்லும். புரிகிறதா குழந்தைங்களா? குழந்தைங்களா இந்த ஏணியை நிரப்புவோமா? குழந்தைங்களா இதோ 10,000 20,000 30,000 40,000 50,000 60,000 70,000 80,000 90,000 ஒரு லட்சம். இனி நாம் கீழிருந்து மேலாக செல்லலாமா? 1,00,000 90,000 80,000 70,000 60,000 50,000 40,000 30,000 20,000 10,000. குழந்தைங்களா இந்த ஏணியில் நாம் சில விடுபட்ட எண்களை நிரப்பலாமா? பாருங்க குழந்தைங்களா, 10,000 இருக்கின்றது. 20,000 இங்கு என்ன வரும் குழந்தைங்களா? சரியாக கண்டுபிடித்து விட்டீர்கள். 30,000 40,000 50,000 இங்கே என்ன வரும் குழந்தைங்களா? சரியாக சொல்லிவிட்டீர்கள். 60,000 70,000 80,000 இங்கு எந்த எண் வரும்? சரியாக சொல்லிவிட்டீர்கள். 90,000. அடுத்த எண் 1,00,000. 1,00,000 90,000 80,000 70,000 60,000 50,000 40,000 30,000 20,000 10,000. சரியா குழந்தைங்களா? குழந்தைங்களா அடுத்ததாக நாம் பார்க்க போவது சில எண்களை எவ்வாறு வாசிப்பது, சில 5 இலக்க எண்களை எவ்வாறு வாசிப்பது என்று பார்க்க போகிறோம். இதோ பாருங்க குழந்தைங்களா, இந்த எண்களின் எழுத்து வடிவத்தை நாம் இப்போது பார்க்க போகிறோம். பாருங்க 10,000
20,000 30,000 40,000 50,000 60,000 70,000 80,000 90,000 லட்சம். புரிகிறதா குழந்தைங்களா? குழந்தைங்களா, இதோ இப்போது நாம் சில எண்களை வாசிக்க போகிறோம். பாருங்க, இந்த எண் எது? 10,022. 10,022. அடுத்த எண்ணை பாருங்கள். 20,168. 20,168. அடுத்த எண்ணை பாருங்கள். 31,790. 31,790. 45,768. குழந்தைங்களா, இது எவ்வாறு எழுத வேண்டும்? 45,768. அடுத்த எண்ணை கவனிங்கள். 53,098. 69,844. 72,319. 88,765. 90,326. 1,00,001. லட்சத்து 1. குழந்தைங்களா, இதுபோன்றே நீங்கள் எண்பெட்டியிலிருந்து எண்களை எடுத்து 5 இலக்க எண்களை உருவாக்கி மேலும் இதுபோன்று எண்களை எழுதுங்கள். உங்கள் புத்தகத்தில் உள்ள செயல்பாடுகளையும் செய்யுங்கள். குழந்தைங்களா, இந்த பட்டியலில் சில அடுத்துள்ள எண்களை நீங்கள் சொல்ல வேண்டும். சரியா? எங்கே சொல்லலாமா? குழந்தைங்களா, இதோ நாம் சில அடுத்துள்ள எண்களை, அடுத்துள்ள தொடர் எண்களை சொல்ல போகிறோம். குழந்தைங்களா கவனிங்க. இந்த எண்ணை எவ்வாறு வாசிப்பது? 10,022. அடுத்த எண் எது? 10,023. 10,024. 10,025. 10,026. குழந்தைங்களா, அடுத்த எண்ணை பாருங்க. 20,168. அடுத்த எண் 20,169. 20,170. 20,171. 20,172 என்று இவ்வாறு சென்று கொண்டே இருக்கும். அடுத்த எண்ணை பாருங்கள். 31,790. அடுத்த எண் எது? 31,791. 31,792. 31,793 என்று செல்லும். அடுத்த எண்ணை பாருங்கள். 45,768. அடுத்த எண் எது? 45,769. 45,770. 45,771. 53,098. அடுத்த எண் 53,099. 53,100. 53,101. 53,102 என்று செல்லும். அடுத்ததாக 69,844. 69,845. 69,846. 69,847 என்று சென்று கொண்டே இருக்கும். 72,319. அடுத்த எண் 72,320. 72,321.
72,322 என்று சென்று கொண்டே இருக்கும். 88,765. குழந்தைங்களா, அடுத்த எண் எது? சரியாக சொல்லிவிட்டீர்கள். 88,766. அதற்கு அடுத்த எண் 88,766, 88,767, 88,768 என்று சென்று கொண்டே இருக்கும். அடுத்ததாக 90,326. குழந்தைங்களா, 90,327, 90,328 என்று சென்று கொண்டே இருக்கும். குழந்தைங்களா, 1,01,000, 1,02,000, 1,03,000 என்று சென்று கொண்டே இருக்கும். புரிகிறதா குழந்தைங்களா? குழந்தைங்களா, எண் வரிசையில் நாம் ஏறு வரிசை இறங்கு வரிசையை பார்க்கலாமா? குழந்தைங்களா, நம்ம அடுத்ததாக இறங்கு வரிசையில் உள்ள எண்களை பார்க்க போகிறோம். பாருங்க. 10,022. அதற்கு முன் உள்ள எண் எது? 10,021, 10,020, 10,019, 10,018, 10,017 என்று சென்று கொண்டே இருக்கும். அடுத்த எண்ணை பாருங்கள். 20,168. அதற்கு முன்னே உள்ள எண் 20,167, 20,166, 20,165 என்று சென்று கொண்டே இருக்கும். 31,790, 31,789, 31,788, 31,787, 31,786 என்று சென்று கொண்டே இருக்கும். இல்லையா குழந்தைங்களா? அடுத்தது பாருங்க. 45,768, 45,767, 45,766, 45,765 என்று சென்று கொண்டே இருக்கும். 53,098, 53,097, 53,097, 53,096, 53,095, 53,094. அடுத்ததாக குழந்தைங்களா, 69,844, 69,843, 69,842, 69,841, 69,840. குழந்தைங்களா, 72,319, 72,319. அதற்கு முந்தைய எண் 72,318, 72,317, 72,316, 72,315 என்று சென்று கொண்டே இருக்கும். குழந்தைங்களா, 88,765. இதற்கு முந்தைய நம்பர் 88,764, 88,763, 88,762, 88,761. குழந்தைங்களா, 90,326.
குழந்தைங்களா, அதற்கு முந்தைய எண் 90,324. விடை சரியா குழந்தைங்களா? என்ன தவறு? எந்த எண் வர வேண்டும்? 6 முடிந்ததும் 5 அல்லவா வர வேண்டும்? எனவே இங்கே வர வேண்டிய எண் எது? 90,325. இந்த விடை தவறல்லவா? 90,325, 90,324, 90,323 என்று வர வேண்டும் இல்லையா? அடுத்ததாக 1,01,000. 1, 10, 100, 1000, 10,000, லட்சம். 1,01,000. அதற்கு முந்தைய நம்பர் 1,00,000. அதற்கு முந்தைய எண் 99,999, 99,998, 99,997. குழந்தைங்களா, உங்களது எண் பெட்டியிலிருந்து எண்களை எடுத்து அந்த எண்ணை நீங்கள் 5 இலக்க எண்களாக உருவாக்கி மேலும் இதுபோன்று சிறிய எண், பெரிய எண், ஏறு வரிசை, இறங்கு வரிசையில் வைத்து உங்களது எண் அறிவை பெருக்கிக் கொள்ளுங்கள். சரியா? இன்றைய வகுப்பில் நாம் 10,000த்திற்கும் மேற்பட்ட எண்களை குறித்து சில வழிமுறைகளை அலசி ஆராய்ந்தோம். மேலும் அடுத்த வகுப்பில் சந்திக்கும் வரை நன்றி.